ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, ஒரு துர்க்கையோட சில விசேஷமான பூஜை முறைகள். அது பூஜா காலங்கள் அது அப்படி எடுத்துக்கலாம். நம்ம பூஜைகள் நிறைய நமக்கு தெரியும், நிறைய பேர் நம்ம அடியார்களுக்கெல்லாம். விசேஷமான காலங்களில் அந்தந்த தெய்வத்தை பூஜை பண்ணும்போது அதோட பலன்கள் ரெட்டிப்பாக இருக்கும். அதுக்குரிய ஒரு காலம்தான் இந்த குரோதி ஆண்டோட மார்கழி மாதம் வளர்பிறை அஷ்டமி கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று ரேவதி திரு நட்சத்திரமும் இருக்கும். அந்த அஷ்டமி கூட பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ராவுகாலம் எட்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு 4:30 மணி வரைக்கும் சம்திங் அவ்வளோதான் இருக்கும். நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ பார்க்க போகிறோம் குருவர்களால். அதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, ஜோதிட விதிப்படி இந்த கிரகங்களோட நிலைமைகள் இப்போ எப்படி இருக்குது, அதற்கேற்ப நாம் இந்த பூஜைகளை எப்படி அமைச்சிக்கலான்றதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த துர்க்கைக்குரிய நாள் பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் நேரம் பார்த்துட்டிங்கன்னா ராகு காலம், அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ அட் ப்ரெசண்ட்டு இந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, அந்த நாளுக்குரிய கிரகம் செவ்வாய் பகவான் பார்த்துட்டிங்கன்னா, அவர் நீச்ச வீட்டில், கடகத்தில் நீச்ச வீட்டில் வக்ரகதி சஞ்சாரம். இது ரொம்ப பெரிய அனுக்கிரகம். பொதுவாகவே இந்த செவ்வாய் பகவான் பெண் வீட்டில் இருக்கிறாரு வச்சுங்களேன். பெண் வீடு மீன்ஸ் என்ன சொல்கிறதுனா, இந்த இப்போ விருட்சிகம் பெண் வீடு, அவருக்கு 2 வீடு இருக்குது, மேஷம் விருட்சிகம். அதில் பார்த்திங்கன்னா விருட்சிகம் பெண் வீடு. அந்த மாதிரி சுவாமி செவ்வாய் பகவான் எந்த பெண் வீட்டில் இருந்து ஏதேனும் ஒரு விசேஷமான அனுக்கிரக அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சுயச்சாரமாக ஏதேனும் ஒன்று இருக்குது வச்சுங்களேன். அப்போது எந்த மாதிரியான பூஜைகள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விதி இருக்குன்னா, இந்த காளி, அங்காளி, துர்க்கை இவங்களெல்லாம் அந்த காக்கும் பெண் தெய்வங்களாக இருக்கிறாங்க வச்சுங்களேன், அவங்களெல்லாம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை நல்கும். அதன்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான், நாளுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் பெண் வீடாக சொல்லக்கூடிய கடகத்தில் நீச்ச வக்ரம், அது ரொம்ப மிகப்பெரிய அனுக்கிரகம். ஏன்னா நீச்சமாயிட்டாருன்னா கூட நம்ம சரி சும்மா இருந்துடலாம். பட் அங்கே வக்ரமாக வருதுனால அவர் அதீதமான பலன்கள் நிச்சயமாக உண்டு. அதுலேயும் குறிப்பாக காவல் தெய்வ பூஜைக்கு அதிகமாக உண்டு. ஃபஸ்ட்டு ஒன்று. நெக்ஸ்ட்டு ஒன்று, இந்த சந்திர பகவான். ஏன்னா எல்லா நாளுமே நம்ம சந்திர பகவானை வச்சு தான் நடத்திட்டு இருக்கோம். இந்த நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம், ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஏதேனும் ஒன்று பிளட்ஜ் பண்ணி, அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு தேவை, ஒரு கவலை தீரணும், ஒரு தேவை பூர்த்தி ஆகணும். இதை ஒட்டி தான் இது தேவை, கவலை, இது எல்லாம் யாரை சம்மந்தப்பட்டது? மனதுக்கு அதிபதியான சந்திர பகவான் எங்கே போகிறாரு, யாரோடு இருக்கிறாரு பார்த்துட்டிங்கன்னா, ராகு பகவானோட தான் இருக்கிறாரு மீனத்தில். ஸோ அவரும் நமக்கு ராகு பகவானோட சேர்வதால் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அந்த ராகு கால பூஜை இந்த மனதிற்கு ஒரு நல்ல அமைதியாக, நம்ம மனதிற்கு தேவையானதை நியாயமாக தார்மீகமாக நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் அந்த மனம் விரும்புவதை அடையக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால தாங்க இந்த நாள் இப்படி எடுத்துகிட்டு இருக்கோம். வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை இது எல்லாத்த விட ஒரு பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கர்ப்போட்ட காலம்னு சொல்லக்கூடிய ஒரு 14 நாள் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த 14 நாளுமே வாத்தியார் என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு பார்த்துட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அது இந்த கர்ப்போட்டம் இப்போ எப்போ முடியும் பார்த்துட்டிங்கன்னா, வர வெள்ளிக்கிழமை சம்திங் அதுக்குள்ளே முடிஞ்சிடும் வச்சுங்களேன். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அந்தக்குள்ளே முடிஞ்சிடும். ஆல்ரெடி போயிடுத்து, ஒரு 8 நாள் கிட்ட கிராஸ் பண்ணியாச்சு, 8-9 நாள். இப்போது எஞ்சிருக்கக்கூடிய இந்த கர்ப்போட்ட காலங்கள்லையாவது முடிஞ்ச வாய்ப்பு இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த துர்க்கைக்கு எவ்ரிடேவே வாத்தியார் சொல்கிறாரு, துர்க்கைக்கு ஏதேனும் அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு, அந்த அர்ச்சனை பிரசாதங்கள், அந்த அர்ச்சனை எப்படி பண்ணால் நம்ம பேருக்கு நமக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணாமல், ஏழையாக இருக்கக்கூடிய கன்னிப்பெண்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படி நினச்சி, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குல்ல. அவங்கவுங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கிறச்சே ஊரானுக்கெல்லாம் வேண்ட முடியுமாயா அப்படி யோசிக்காதீங்க. இன்னும் நம்ம அடியார்கள் நிறைய பேர் மற்றவங்களுக்காகவே இன்னமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்கள நம்பி இதெல்லாம் சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை.
மற்ற அதாவது ஏழையாக இருக்கக்கூடிய கன்னிப்பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் பொது சங்கல்பமாக கூட வச்சுக்கலாம். நமக்கு தெரிஞ்சிருந்தால் அவங்களுக்காகவும் பண்ணுங்கள், தெரியலனா பரவாயில்ல. பொதுவாகவே எல்லா ஏழையாக இருக்கக்கூடிய கன்னிப்பெண்கள் குழந்தைங்கள் அவங்களோட நல் வாழ்க்கைக்காக அப்படின்ட்டு சங்கல்பம் பண்ணி துர்க்கைக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி, அந்த அர்ச்சனை பிரசாதங்களோட கூடுதலாக கொஞ்சம் மங்கள பொருட்கள் ஏதேனும் ஒரு ரொம்ப பெருசாக இல்லைனா கூட ஒரு சின்ன ஜாக்கெட் பிட்டு, ஒரு வளையல், கண்ணாடி சீப்பு, அந்த மாதிரி நீங்கள் பொருட்களை சேர்த்து நீங்கள் மறுபடியும் ஏதேனும் ஒரு ஏழை அந்த சின்ன பருவ பெண்களை பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு தானம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் துர்க்கையோட பூஜைய பலன்கள் அந்த பெண் குழந்தைங்களுக்கு யாரோ எப்படியோ எங்கேயோ இருக்கட்டும், நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களா கூட இருக்கட்டும், தெரிஞ்சவங்களாகவும் இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவங்க ஒரு ரொம்ப புவராக இருக்கிறது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க எப்படியா அந்த குழந்தைய மேக்கப் பண்ணி அவங்க நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவாங்க. இந்த ஏழ்மையாக இருக்கிறவங்களோட லைஃப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இல்லையா. கொஞ்சம் இறைவன் அமைச்சு கொடுத்த மேடை தானே அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்களுக்காக இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணுறது ஒரு பெரிய அனுக்கிரகம். என்ன இவங்களுக்கு என்னதான் நாம் பொது சங்கல்பமாக எல்லாம் பண்ணாலும், நம்ம எதை பண்ணாலும் நமக்கு ஒரு பலன்கள் உண்டு இல்லையா. நமக்கு என்ன பலன்களாக வாத்தியார் அதை குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, நித்துவ மகரிஷி தம்பதிகள் அப்படின்ட்டு ஒரு மகரிஷி தம்பதிகள் இருக்கிறாங்க, அவங்களோட ஆசி கிடைக்கும். இப்படி யாரெல்லாம் ஊராங்குழந்தைங்களுக்காக அர்ச்சனை பண்ணி மங்கள பொருட்கள்லாம் தானம் பண்ணுறாங்களோ, அதுவும் குறிப்பாக துர்க்கை கிட்ட வச்சு பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு இவங்களோட ஆசி கிடைக்கும். இவங்களோட ஆசியை வச்சு என்னையா பண்ணுறது அப்படின்ட்டு யோசிக்கலாம். இவங்களோட ஆசியால் என்னென்னா சந்ததி விருத்தி, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், ப்ளஸ் சந்ததிகள் செழுமையாக இருப்பதற்கான பெரிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஸோ இது கர்ப்போட்டத்துக்கு நம்ம ஆல்ரெடி கிரகம் ரீதியாக துர்க்கையோட வழிபாட்டுக்கு ஒரு ஆப்டான நாளாக வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை இருப்பதாக நம்ம பார்த்துருக்குறோம். ப்ளஸ் ஆல்ரெடியே இந்த கர்ப்போட்டத்தில் இந்த மாதிரி துர்க்கைக்கு பூஜை பண்ணுறதும் ஒரு விசேஷமான அனுகிரகத்தை தரும். ஸோ அப்போ ஒரு ரெட்டிப்பான பலன்கள் உண்டு. ஸோ அன்று நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த துர்கா சந்திரகலா துதி அப்படின்ற ஒரு துதி இருக்குது, அப்பைய தீட்சிதர்து. ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த சந்திர பகவான் ராகவான் எப்போல்லாம் சேர்றாங்களோ அப்போல்லாம் இந்த துதியை சொல்கிறது பெரிய விஷயம். பட் ஆனால் அது எல்லாராலையும் சொல்ல முடியுமான்றது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா அது கொஞ்சம் சான்ஸ்கிரிட் இதுவாக இருக்கும். சரி, அது முடியலனா கூட நீங்கள் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச துர்க்கையோட ஸ்லோகங்கள், அஷ்டோத்திரங்கள் எல்லாத்தையுமே சொல்லி பூஜை பண்ணலாம். எப்பா நம்ம ரொம்ப லேசிப்பா, வெளியில் போக முடியாது அப்படின்ட்டு யோசிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறோம். வீட்லேயே விளக்கேற்றி வச்சு அந்த 3-4:30 ராவு கால நேரத்தில், அதுவும் குறிப்பாக அந்த எட்ஜ் ஆஃப் டைமுன்ட்டு சொல்லக்கூடிய அந்த 4-4:30 அந்த டைம்லேயாவது நீங்கள் இந்த மாதிரி துர்க்கைக்கு உரிய ஸ்லோகங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லுங்கள். குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா துர்க்கைக்கு தக்காளி சாதத்தை வாத்தியார் ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்காரு. நெய்வேத்தியம் பண்ணி ப்ளஸ் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இப்போ நீங்கள் மகா காளியை அந்த டைமில் நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்க, அங்காளியை பூஜை பண்ண போகிறீங்கன்னா, தயிர் வடை பொதுவாகவே காளிக்கு ரொம்ப உகந்தது. வாய்ப்பு இருந்தால் எப்படின்ட்டு பாருங்கள். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பூஜையை பண்ணி ஒரு நிவேதனம் பண்ணிட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் எப்பேற்பட்டவங்க தெரியுமா, இந்த அம்பால்லாம் கண்டிப்பாக நம்மளை கைவிடாமல் காப்பாற்றிடுவாங்க. ஏதேனும் ஒரு பெரிய வேதனை, பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னா முன்னாடி நின்றுவாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி காலங்களும் உங்களுக்கு கொடுக்கறது. இந்த காலத்தை நிச்சயமாக எல்லோரும் பயன்படுத்திக்கணும். குறிப்பாக இப்போ இருக்கிற இந்த கலி சமுதாயத்தில் கன்னிப்பெண்களை பெற்றவங்க எல்லாருக்குமே எப்பொழுதுமே மனசில் ஒரு எந்த விதமான பயமும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி காலங்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அம்பாலே அவங்கள பார்த்துக்குவோம். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கும், பெண் குழந்தைங்களை பெற்றெடுத்த எல்லா பெற்றோர்களும் பெண் குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுன்னா, இந்த பஞ்சகன்யா ஸ்தோத்திரன்ட்டு இருக்குது. அகல்யே, திரௌபதி, சீதா, தாரா, மண்டோதரி அப்படின்ட்டு. இவங்களோட திருநாமத்தெல்லாம் டெய்லி சொல்லுங்கம்மா அப்படின்னு. சும்மா நீங்கள் ரொம்பலாம் அவங்கள போட்டு பிடிச்சி உருட்ட வேண்டாம். சும்மா சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன நல்ல இது நம்மளோட ட்ரெடிஷ்னலெல்லாம் அவ்வப்போது சொல்லி அப்படி வளர்க்குறது. அவங்க பெரிய ஆளாகட்டும், பெரிய டாக்டராகட்டும், பெரிய பெரிய படிப்பாக பண்ணிக்கிட்டோம், எல்லாமே பண்ணட்டும். என்ன பண்ணாலும் நம்மளோட சாஸ்திரம் என்ன, நம்மளோட தர்மம் என்ன, அதையும் அவ்வப்போது சொல்லி வளர்க்குறது மிகவும் உத்தமம். ஏன்னா அவங்களோட வாழ்க்கை செழுமையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்லி குழந்தைங்கள வளர்க்குறது ப்ளஸ் இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் பண்ணிக்கிறது
மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. எந்த விதமான கவலையும் இருக்காது நம்ம குழந்தைங்கள பத்தி. ஓம்.